சாலை அமைக்க அரசால் ஒதுக்கப்படும் நிதியில் அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு 40% கமிஷனாக செல்வதால் மீதமுள்ள 60% தொகையில்தான் சாலை அமைக்கப்படுகிறது. ஒரு தெருவில் 100 மீட்டர் தூரத்தில் 15 அடி அகலத்தில் தார் சாலை அல்லது கான்கிரீட் சாலை அமைக்க 15 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. அதில் 6 லட்சம் ரூபாய்க்கு முறைகேடு நடப்பதால் மீதியுள்ள 9 லட்சம் ரூபாயில் தான் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. சாலை தரமாக அமைக்கப்பட்டு உள்ளதா பகுதி மக்களிடம் ஒப்பந்தம் பெற்ற பிறகே ஒப்பந்ததாரருக்கு உரிய நிதியை அளிக்க வேண்டும். ஆனால் ஒப்புதலை அதிகாரிகளே வழங்குகின்றனர். இதுவே ஊழலுக்கு முதல் காரணமாக அமைகிறது என்று இந்த செய்தி வந்திருக்கு. அந்த சாலைகளோட படங்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. இப்போது ஒரு பெருமழை பெய்து ஒரு நாள் 2 நாளுக்கு தண்ணி ரோடு மேலேயே தேங்கி நின்றுச்சுன்னா அதோட டேமேஜை புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ இந்த 3 நாள் என்ன அவ்வளோ மழையாப்பா பெஞ்சுது? 3 நாட்களுக்கு முன்பு பெய்த மழை கூட சட நைட்டு பூரா பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு ஒழிய பெருமழை கிடையாது. இந்த மேக வெடிப்பதுன்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி மழை கிடையாது. ரோடு எப்படி இருக்கு பார்த்தியா? அப்போ என்னதான் ரோடு போடுறீங்க நீங்கள்? இதே மாதிரி போன மழை முடிஞ்ச உடனே ரோடு போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? போன மழைக்கு எல்லா ரோடு இது மாதிரி ஆச்சு, முடிஞ்சு ரோடு போடுறீங்க. ஒரு வருஷம் கூட ஒரு ரோடு தாங்கலைன்னா அப்போ என்ன தரத்தில் நீங்கள் ரோடு போடுறீங்க? இதெல்லாம் என்ன ஒரு வேதனைக்குரிய விஷயம்னா, இது எதுக்குமே ஆடிட் இல்லை. நீங்கள் நல்லா இதை